ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருத்தலம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வெட்டுடையார் காளி பற்றி தான் பார்க்க போகிறோம். வீரமங்கை வேலு நாச்சியாருக்கும் இந்த வெட்டுடையார் காளிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அது என்ன என்பது பற்றியும் கோவிலின் பல்வேறு சிறப்புகள் பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையிலிருந்து சுமார் 52 கிலோமீட்டர் தொலைவிலும் சிவகங்கையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த கொல்லங்குடி காளி. இந்த திருத்தலம் அரியாக்குறிச்சி என்ற ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கிறது. சிவகங்கையை ஆண்ட முத்துவடுகநாத தேவரின் மனைவியே வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார். அவர் தன்னுடைய கணவர் இறந்த பிறகு மறைந்திருந்து பிரிட்டிஷ்காரர்களை தாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஒரு சில படை வீரர்களுடன் சேர்ந்து வீரமங்கை வேலுநாச்சியார் கொல்லங்குடி நோக்கி செல்கிறார். அப்பொழுது அந்த பக்கம் வரும் பிரிட்டிஷ்காரர்கள் அங்கு 13 வயது ஆடு மேய்க்கும் சிறுமியிடம் இங்கு வேலுநாச்சியார் சென்றாரா என்று கேட்கின்றனர். அது தெரிந்திருந்தும் அந்த பெண்மணி சொல்ல மறுக்கிறாள். உண்மையை சொல்லலைன்னா உன்னோட உடம்பையும் தலையும் 2 பாதியாக வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இருந்தாலும் அந்த பெண் தைரியமாக என்னால் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறா. திரும்ப திரும்ப அவங்க கேட்குறாங்க. இவ கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லி மறுத்துடுறா. அதனால் கோபப்பட்ட பிரிட்டிஷ்காரங்க அந்த பொண்ணோட தலைப்பாதி உடம்பு பாதியாக 2ஆக வெட்டிடுறாங்க. இப்படி வெட்டுப்பட்டு இறந்ததன் காரணமாக உடையாள் என்ற பெண்மணியே வெட்டுடையார் காளியாக இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கிறாள். காளியின் சிலை இங்கே அமைவதற்கு முன்னரே வெட்டுடைய ஐயனார் சிலையும் இருந்திருக்கிறது. அதற்கும் ஒரு புராண வரலாறு இருக்கிறது. முன்பொரு காலத்தில் பக்தரின் கனவில் இந்த ஐயனார் வந்து, நான் ஈச்ச மரங்களுக்கு இடையில் புதைப்பட்டு இருக்கிறேன், என்னை எடுத்து இந்த திருத்தலத்தில் பிரதிஷ்டை செய்யுமாறு கூறுகிறார். அந்த பக்தனோ அதேபோல் ஈச்ச மரங்களுக்கு இடையில் தோண்டி எடுக்கும் பொழுது ஐயனாரின் தலையில் வெட்டுப்படுது. அதனால தான் இவருக்கு வெட்டுடைய ஐயனார் என்று பெயர் பெற்றது என்றும் இந்த காளியின் பெயர் வெட்டுடையார் காளி என்றும் கூறப்படுகிறது. லைப்ரரி புக்கில் படித்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த வேலு நாச்சியார் தன்னுடைய வைரத்தாளியை இந்த திருத்தலத்தில் வச்சுட்டு போனதாக ஒரு தகவல் இருக்குது. அந்த தாலி இன்றளவும் கோவிலில் இருப்பதாகவும் அந்த தாலியை நாங்களே பார்த்ததில் எங்களோட சின்ன வயசில் பார்த்துருக்கோம் அப்படின்னு இந்த அம்மனுக்கு பூஜை பண்ணுறவர் நமக்கு ஒரு தகவல் சொன்னாங்க. இங்கு வெட்டுடைய ஐயனாரும் வெட்டுடையார் காளியும் எதிரெதிர் திசையில் அமர்ந்திருக்கின்றனர். இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்தில் ஒரு பெரிய தெப்பம் இருக்குது. உட்பிரகாரத்தில் நிறைய கிராமத்து சாமிகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தெப்பத்தை சுற்றியே நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா அந்த ஐயனாரை தோண்டி எடுத்ததாக சொல்கிறாங்க இல்லையா, ஈச்சமரம். அதுக்கு ஒரு சில ஈச்சமர செடிகள் அங்கே இருக்குது. அதுக்கு வேலி போட்டு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. கோவிலின் தலவிருச்சம் வேப்பமரம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலில் தன்னுக்கு நியாயம் கிடைக்கணும், தன்னோட கடன் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காசு வெட்டி போட்டு வேண்டிக்கிட்டா நிச்சயமாக இந்த அம்மன் நடத்தி கொடுப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல்கள் நிறைவேறணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் இந்த அம்மனை ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள். ஆனால் உங்களோட கோரிக்கைகள் நியாயமானதாக இருக்கணும். அதுவே தவறாக இருந்தால் கண்டிப்பாக இந்த அம்மன் உங்களை தண்டிக்கவும் செய்யும். அதனால் உங்களோட நியாயமான கோரிக்கைகளை மட்டுமே இந்த அம்மன் கிட்ட சொல்லுங்கள். நீங்களும் டைம் கிடைச்சா இந்த அம்மனை ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.